ரவீந்திரன் சொன்ன மாதிரி இன்னொரு அம்சம் நம்ம பார்க்குறோம். ஒரு மாவட்ட வாரியாகவும் பார்க்கலாம். இப்போதான் திண்டுக்கல் மாவட்டம் கொடுக்குறாங்க. ஒரு தென் மாவட்டங்களில் கேட்கறதுனால ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், நிலக்கோட்டை, வேடச்சந்தூரில் திமுக முன்னிலை. 7 தொகுதிகள் இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்களில் திமுக கூட்டணியும், 2 இடங்களில் பழனி, நத்தம், இந்த 2 நத்தத்தில் திரு நத்தம் விஸ்வநாதன் போட்டியிருக்கிறாரு. பழனியில் அதே போல் அதிமுக போட்டியிருக்கு. சிபிஎம் கேண்டிடேட் அங்கே நிற்கிறாங்க. இந்த இதில் 7ல் 5 திமுக கூட்டணி முன்னிலையும் அதிமுக 2 அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு முக்கியமான அம்சமும் இதில் இருக்குது. வேடச்சந்தூர் ஒரு பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி. இப்போ இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி கான்செப்டும் இதில் வந்து அடிபடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா எப்போதுமே வேடச்சந்தூரில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது இதுவரைக்குமான எல்லா தேர்தலையும் வரக்கூடியது. அப்போ இந்த முறை வேடச்சந்தூரில் திமுக முன்னிலை அப்படின்னு வரக்கூடிய இப்போதைய சூழலை இது வந்து மாறலாம். ஏன்னா இப்போதான் 8-9 சுற்றுகள் இருக்கும்போது அப்போ இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிலேயே ஒரு மாற்றம் தேவைப்படுதா? நீங்கள் 3 பேருமே அதில் ஒரு பார்வைக்கலாம். ஆர்கே நீங்கள்? இல்லை, நிச்சயமாக. அதாவது இப்போ நான் எப்படி என்னுடைய கன்க்ளூஷனில் வந்தேன்னா, ஒன்று இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சிஸ் ஒவ்வொரு சோன்லேயும் இருக்கிறதுல வந்து நம்ம நண்பர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. அப்புறம் வந்து ஷுவர் ஷாட் கான்ஸ்டுவன்சி, திமுக தோக்காத கான்ஸ்டுவன்சிஸ் எடுத்து அதில் பேசும்போது இப்போ எல்லாமே மாறுது. இப்போ வந்து திமுக தோக்காத கான்ஸ்டிட்யூன்சி பார்க்குற அந்த இடங்கள்ல கூட பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு திமுக வந்து ட்ரெயிலிங்ல இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பெல்வெதர் என்ற இடங்கள்ல வந்து நம்மளுடைய அந்த புரிதலுக்கு மாறாக வருகின்ற பல விஷயங்கள் நடந்து வேடச்சந்தூர் உட்பட இருக்கின்ற இடங்கள்ல வந்து ரொம்ப மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ முழுக்க என்னை பொறுத்தவரை இது வந்து இதுவரை நான் 30 வருஷம் அரசியல் பார்த்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு தேர்தலாக 2024 ரவீந்திரன் கூட தெரியும் கரெக்டாக நான் கணிச்சேன். 2021 கரெக்டாக கணிச்சேன். 2026 ஃபுல் அவுட் ஆயிடுச்சு. கணிப்பு பூரா இங்க வந்த பல கணிப்புகள் அப்படிதான் இருந்திருக்குது. நம்ம அதை பத்தி பேசலாம். இதுல பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி இல்ல வேடச்சந்தூர், இப்ப திண்டுக்கல் மாவட்டம் இருக்குல்ல அரவிந்த், திண்டுக்கல் மாவட்டமே வந்து கடந்த முறையை விட இந்த முறை டிஎம்கே பர்ஃபார்ம் பண்ணுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் திமுகவுடைய தோல்வி அல்லது திமுகவுடைய வெற்றி பெருமளவு பாதிக்கக்கூடிய இடத்துல இது வேறு விதமாக இருக்குது. இதுவும் தற்போதைய நிலை தான், எல்லாமே மாறுதலுக்கு உள்ளதாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழலில் 7ல் 5, அதில் குறிப்பாக நிலக்கோட்டையெல்லாம் திமுக இதுவரைக்கும் வெற்றி பெற்றதே கிடையாது. சமீப அல்லது 5-6 தேர்தல் போட்டியிடுறதே இப்போ தான் முதல் முறை போட்டிடுறாங்க. அது முன்னிலை. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? கேண்டிடேட்ஸ் தாங்க திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கேண்டிடேட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருந்த மாதிரி எங்க யோசிச்சு. திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவில் ஒரு மூத்த ஒரு தலைவர் தான். அவரும் கடுமையாக பரப்புரை பண்ணாரு. களத்தில் குடும்பத்தோடு சென்றுலாம் பரப்புரை. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு ஃப்ரீ பாஸ் மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஐ பெரியசாமியோட பையன் ஐபி செந்தில்குமார் இந்த டைம் பழனியிலிருந்து திண்டுக்கல்ல வந்து இவருக்கு திண்டுக்கல் அதான் கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் ரெஃப்ரெஷிங்காக இருந்திருக்கு. அதனால தான் மக்கள் கொஞ்சம் ஒரு மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்குறேன். நிலக்கோட்டையில் டிஎம்கே நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிற்க மாட்டாங்க, நிற்கிறாங்க. வேடச்சந்தூர் டிஎம்கே ரீட்டைன் பண்ணுறாங்க. போன டைம் டிஎம்கே ஜெயிச்சது ரீட்டைன் பண்ணுறாங்க. ஆத்தூர் ஐ பெரியசாமி கடந்த தேர்தலே 1 லட்சம் வாக்குகள், அவர் தான் அதிகப்படியான வாக்கு, அதனால அவர் அப்படியே அந்த ரீட்டைன் பண்றாரு. அதான் ஒட்டஞ்சத்திரம் மட்டும் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் இப்போதைய சூழல்ல இவருன்னு நினைக்கிறேன், சக்கரபாணின்னு நினைக்கிறேன், அமைச்சர் சக்கரபாணி. ஸோ அதான் அங்கே 2 சிட்டிங் அமைச்சர்கள் அப்படியே ரீட்டைன் பண்றாங்க. சக்கரபாணியும் ஐ பெரியசாமியும். அவரோட மகன் ஐபி செந்தில்குமார் வந்து திண்டுக்கல்ல நிற்கிறாரு. வேடச்சந்தூர் எப்படி பார்க்கணும்? இந்த பெல்வெதர் கான்ஸ்டுவன்சி கான்செப்ட் இப்ப ஏதாவது நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டியதுங்களா? எங்க எலெக்ஷனை ரீவிசிட் பண்ணணுங்க. கம்ப்ளீட்டா ரீசெட் டு பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டுல கம்ப்ளீட்டா ரீசெட் ஆயிருச்சு. அதனால இப்ப நம்ம பெல்வெதர் எல்லாம் கிடையாதுங்க. இனிமேல் விசில் தான். அதுதான் அதுல இன்னொன்னு அம்சம் பார்த்தோம்னா, தென் மாவட்டம் மதுரைக்கு அந்த பக்கம் அப்படின்னு தென் மாவட்டத்தில் எடுத்தா திண்டுக்கல் இப்படி இருக்கு இல்லையா, அப்படியே சிவகங்கை பார்த்துருவோம். இப்ப சிவகங்கை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது வேறு விதமா இருக்கு. நீங்க இப்ப ஒரு மண்டலம்னு கூட பார்க்க முடியாது. சிவகங்கை மாவட்டத்தில் தாவேக்காவோட ஆதிக்கம் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் அங்க இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுமே தாவேக்கா முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம்.